அழகே அழகு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் புதுமை பெண்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் மகா. சில விஷயங்கள், சில படைப்புகள் நமக்கு உண்மையா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம், நிறைய கேள்விகள் நமக்கு எழுந்துகிட்டு தாங்க இருக்கு. அதுலயும் சில படைப்புகளை பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு சில கதாபாத்திரங்களை பார்க்கும்பொழுது நிறைய ஈர்ப்பு நமக்கு ஏற்படுங்க. அதுல முக்கியமான ஈர்ப்பு ஏற்படுற கதாபாத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தாங்க இந்த மர்மைட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கதாபாத்திரத்தை அவங்க உண்மையாலேயுமே இருக்கிறாங்களா, அந்த கடல் அலைகள்ல இருந்து அவங்க எழுந்து வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி நான் சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லைங்க. பட் கடல் கன்னி உண்மையா இல்லையான்னு தெரியல, அதை நான் உண்மையாவே பார்த்தது கிடையாதுங்க. ஆனா கடல் கன்னி மாதிரி மேக்கப் பண்ணி விட உண்மையாவே எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபேண்டசி மேக்கப்பு, ஃபேன்சி மேக்கப்பு அப்படின்னு நிறைய பேர் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கெல்லாம் மேக்கப் பண்ணிக்கிட்ட காலம் போக இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபங்க்ஷனு, ஒரு பார்ட்டி, ஒரு ரிசப்ஷன், அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர், இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் கூட இந்த முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மாடல்ஸு அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக அவங்க இருக்கணும். எல்லாரோடைய ஜனங்க பார்க்குற பீப்புளோடைய ஃபோக்கஸ் நம்மளை தான் பார்க்கணும். நம்ம அழகை பார்த்து நிறைய ஏகப்பட்ட ஜனம் ஏகப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஜாலிக்காக, ஒரு ஃபன்னுக்காக இந்த மாதிரி மேக்கப்லாம் ஃபங்க்ஷனுக்கே பண்ணிக்கிறாங்கங்க. உலகத்தில் இருக்கிற பழைய ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த மர்மைடை பற்றி நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்க நமக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதில் பாருங்களேன், தன்னோட கணவன் அவருதான், அதாவது காதலன் அவருதாங்கிறத தெரியாத தானே கொன்னுட்டமே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே அந்த பெண்மணி கடல்ல குதிச்சுட்டாங்களாம். அவங்க தான் இந்த மாதிரி மர்மைடா வந்திருக்காங்க, கடல் கன்னியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கங்க. அதே மாதிரி ஒரு ஊர்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிப்போ கடல் வெள்ளமோ அதிகமாக ஆயிடுச்சுனாலும் அதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க இந்த கடல் கன்னிக்கு கோபம் வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்கங்க. நிறைய பேர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கப்பல்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட பாருங்களேன், அந்த கப்பல் முழுகி போயிட்டாலும் சரி, இல்லை கப்பல் காணாம போயிட்டாலும் இதுக்கும் காரணம் இந்த கடல் கன்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடல் கன்னி கோபப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி கடல் தேவதையை வேண்டிக்கிட்டு அவங்க எந்த காரியம் செய்யணும்னாலும் ஆரம்பிச்சு அதே மாதிரி செய்வாங்களாங்க. சமீபத்துல 2009ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர்ல நியூஸ் படிச்சேங்க. இஸ்ரேல் மாநகரத்துல கடல்ல இருந்து, அதாவது மாலை அந்த சாயந்தரம் அந்த ஈவினிங் வர நேரமா பார்த்து வெயில் முடிஞ்ச உடனே அந்த டைம்ல கடல் கன்னிகள் கடல்ல இருந்து வெளியில நிறைய ட்ரிக்ஸுங்கெல்லாம் பண்ணிட்டு விளையாடிட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு போட்டோஸோ ஒரு வீடியோவோ இல்லாததுனால எந்த ப்ரூஃபும் உண்மையா கடல் கன்னி தானா அப்படிங்கறது யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. சரி, இன்னைக்கு நிறைய கடல் கன்னியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இன்னைக்கு எங்க எபிசோட்ல வந்திருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் கன்னிய எப்படி கடல் கன்னியா மாத்த போறேன்னு பார்க்கலாமா? அழகு துறையில ஒவ்வொரு நாளும் உலக அளவுல நிறைய பியூட்டி சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டுக்கிட்டு வருதுங்க. அதை நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு அறிமுகப்படுத்தி அங்க நிறைய உமன் ஆந்திரப்பிரனரை உருவாக்கணும், அந்த பியூட்டி அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லா பெண்மணிகளுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமே. ஸோ இன்னைக்கு பாருங்க இந்த கடல் கன்னி மேக்கப்பை எப்படி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னுட்டு. ஸோ ஸ்கின் கம்ப்ளக்ஷனுக்கு, ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம மெயின் அந்த பேஸ் அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. செலக்டிவ் ஆஃப் கன்சீலர், செலக்டிவ் ஆஃப் கலர்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஷேடோ அண்ட் அவங்களோட கம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி
கரெக்டா மேட்ச் ஆகிறத தான் நாம அப்ளை பண்ணணும். ஒரு ஷேடு நாம எக்ஸ்ட்ரா பண்ணிட்டா கூட பாருங்களேன், அவங்களோட என்டையர் மேக்கப் ஸ்பாயில் ஆயிடுங்க. ஸோ மேக்கப் அப்படின்னாலே இட் இஸ் அன் இன்ட்ரிகேட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஓன் ஐடியாவை வச்சு நம்ம கொண்டு வர்றது தான் இட்ஸ் அ கிரியேட்டிவிட்டின்னு கூட சொல்லலாங்க. ஸோ கை திறமை, ப்ராக்டிஸ் மேக் அ பர்சன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேக்கப் முழுமை அடையும் பொழுது பாருங்களேன், நம்ம எவ்வளோதான் நம்ம அதை தியோரியா நம்ம கற்றுக்கிட்டாலும் ஒரே ஒரு தடவை 10 times ரீடிங் இஸ் ஈக்குவல் டு 1 time ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும் பொழுது தான் நமக்கு நிறைய பல விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுப்போங்க. அதில் பாருங்க, ஒரு மேக்கப் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஃபார்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் நமக்கே கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ இன்னைக்கு பாருங்க, இவங்களுக்கு மேக்கப் பண்ணுறோம், மர்மைட் மேக்கப்னா எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஐ மேக்கப் போடலாம், எந்த மாதிரி லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி அந்த ஐடியாவை வச்சு நம்ம கொண்டு வரும்போது ஃபார்மேஷன், இமேஜினேஷன் அண்ட் தென் உங்களுக்கு அடுத்தடுத்து எந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு தெரியும் பொழுது அதில் நமக்கு நல்ல அந்த ஃபினிஷிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், ஒரு நல்ல நமக்கு ஃபைனலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக எந்த விஷயமும் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஒரு அண்ட் நெக்ஸ்ட் டைம் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இல்லையா? நம்ம மேக்கப் வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேக்கப் பண்ணலாங்க. அதில் பவுடர் மேக்கப் வருது அண்ட் வாட்டர் ஜெல் மேக்கப் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ரஷ் மேக்கப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அவங்களுக்கு வெட் லுக் மேக்கப் அப்படின்னா கொண்டு வரலாம். ஸோ பேன்கேக் மேக்கப்னு இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டிவ் மேக்கப் அண்ட் பார்ட்டி மேக்கப் அண்ட் டே மேக்கப், ஈவினிங் மேக்கப், ஃபோட்டோகிராஃபிக் மேக்கப், சினி மேக்கப் அப்படின்னு வெரைட்டிஸ் ஆஃப் மேக்கப் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாணவிகளுக்கும் ஒவ்வொரு மேக்கப்பும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்கப் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க. ஸோ அவங்க ஒரு அழகான ஒரு முழுமையான ஒரு அழகு நிலையத்தை திறக்கிறாங்க அப்படின்னா அவங்க தைரியமாக ஒரு பார்லர், ஒரு முழுமையான ஒரு பார்லரை திறந்து அதனோட ப்ரொப்ரைட்டராக கண்டிப்பாக அவங்க ஒரு வாழ்க்கையில் பெரிய நிலைமையில அடையலாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் மாடல்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸஸ், ஃபாரினர்ஸ் இவங்கெல்லாம் தான் பர்டிகுலராக ரொம்ப ரிச் பீப்புள். அவங்கெல்லாம் தான் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி லாவிஷ்லி தே ஸ்பெண்ட் அண்ட் தே டு நாட் மைண்ட் பேயிங் மணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. எல்லாராலையும் அஃபோர்டபுள் பண்ணுற அளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கூட அவங்க ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க அவங்களுடைய அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன ஸ்கின்னுக்கு அவங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த மாதிரி வாங்கி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, 1 by 1 ஐ மேக்கப் கம்ப்ளீட்டா அந்த எப்படி கயல் விழி, மான் விழி, மீன் விழி அப்படின்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி இந்த கடல் கன்னி மேக்கப்ல பாருங்க அவங்களுக்கு ஐ மேக்கப்க்கு ஸ்பெஷலாக கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஈவன் லிப்ஸு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ விஷா எல்லாமே அந்த ப்ளூ ரிலேட்டடாக கொடுத்துருக்குறோங்க.
ஸோ ஒவ்வொரு மேக்கப்பை நம்ம பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக ஆகுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுடைய அந்த செல்ஃப் இமேஜ் வந்து ஜாஸ்தியாக ஆகும். பாருங்களேன், people are looking, they wanted to look good இல்லையா? ஸோ அதனால நம்ம பண்ணிக்கிற எந்த மேக்கப்பா இருந்தாலும் அதை பர்ஃபெக்டா நம்ம பண்ணி முடிக்கணும். ஸோ அப்பியரன்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி அப்பியரன்ஸ் மாத்திரம் இல்லைங்க, அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்போ பாருங்க, இந்த மர்மைடு மேக்கப்ல இந்த மாதிரி சோழி, சிப்பி அண்ட் அவங்களுக்கு சங்கு, அதுக்கப்புறம் கிழிஞ்சல்கள், இது எல்லாத்தையும் நாங்களே டிசைன் பண்ணி இவங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணியிருக்கிறோம். ஸோ கடல் கண்ணிய கடல்ல மாத்திரம் பார்க்கணும்னு இல்லைங்க, கண்டிப்பா நீங்க எல்லாரும் மகா பார்லர்ல கூட பார்க்கலாம். என்ன நேயர்களே, கடல் கன்னி மேக்கப்பை பார்த்துட்டு கடல் அலைகள் மாதிரி எல்லாரோட மனசும் மிதந்துட்டு இருக்குன்னு நினைக்கிற. சரி, இதே மாதிரி தாங்க சிங்கப்பூர்ல எடுத்துக்கோங்களேன், சந்தோஷா ஐலாண்டுக்கு போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷா ஐலாண்ட்லயும் சரி, மலேசியால பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்லயும் சரி, இப்ப அண்டர் வேர்ல்டு வாட்டர்னு திறந்திருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அண்டர்வேர்ல்டு வாட்டர்ல போய் பார்க்கும்பொழுது பாருங்களேன், அதுல வந்து ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி போய்கிட்டே இருப்போம். ஒரு டார்க் ரூமா இருக்கும். பட் அதோட மேல பாத்தீங்கன்னா நம்ம தலைக்கு மேல ஃபுல்லா கிளாஸ்ல கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல மல்டி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வச்சிருப்பாங்கங்க. ஷார்க்கு, வேல் ஃபிஷஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ், அதுவும் ஆள் உயரத்துலயும் நம்ம ஆள் உயரத்தை விட 10 மடங்கு பெரிய ஃபிஷஸ் எல்லாமே இருக்குங்க. பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம தலைமையிலேயே போற மாதிரி, நம்ம கடலுக்குள்ளவே போற மாதிரி இருக்கும் பாருங்க. அதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடல் கண்ணியும் அதுல சேர்ந்து போற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃபிஷஸ்க்கு வந்து ஃபுட் கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா கடல் கண்ணி மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளர போவாங்க பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்குங்க, பார்க்கறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சி மாதிரி இருக்கும். நம்மளே ஐயோ மீன் தான் போதா, நம்ம டச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம தொடுவோம். பட் அது ஃபுல்லா கிளாஸால தானே கவர் பண்ணியிருக்கோம். எவ்வளவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால இந்த மாதிரி உலக அதிசயத்துல ஒரு அதிசயம் மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? நமக்கு தெரியாத புரியாத சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்குங்க. ஆனா அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கடல்ல இருக்கக்கூடிய அந்த கடல் கன்னி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, ஒரு பாசம், இதுக்கு எல்லாத்துக்கும் சிம்பாலிக்கா இருக்கிறது தான் இந்த மர்மைட் அப்படிங்கிற பேரேங்க. ஸோ நிறைய பேர் பாருங்க, மண்ணிலேயே வாழ்ந்த மனிதனையே இந்த கடல் கன்னி காதலிச்சு அவங்களையே திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களோடவே மண்ணுலகத்திலேயே வாழ்ந்தாங்க அப்படிங்கறது கூட பாத்தீங்கன்னா நிறைய ஸ்காட்லாந்து, ஹாலாந்து, கிரீஸ் இந்த மாதிரி நாட்டுல போய் கேட்டீங்கன்னா எல்லாரும் இதை தாங்க சொல்லுவாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டல் ஸ்கின்னுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெண்டர் கோகனட் இருக்கு இல்லையா, அதனோட பல்ப்பை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நீங்க சாண்டல்வுட் ஆயில் இருக்குல்ல அதையும் அதுல போட்டுக்கிட்டு, கேஷ்யூ நட்ஸ் இருக்கு இல்லையா அதனோட பேஸ்ட், அதை சோக் பண்ணி அதனோட பேஸ்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணுங்களேன். வீக்லி ட்வைஸ் நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி மைல்டா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வார்ம் வாட்டரால உங்க ஃபேஸை வாஷ் பண்ணிக்கணும். அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய டல் ஸ்கின் டால் ஸ்கின் மாதிரி மாறிடும். ட்ரை பண்றீங்களா? நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே நேரத்துல சந்திப்போம்.
எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய மகளிர் மருத்துவ பகுதியில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிறைய தவறான கருத்துக்கள், மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன் சொல்கிறோம். அதாவது தொன்று தொட்டு வர்றது, அம்மா கிட்டேருந்து பாட்டி கிட்டேருந்து அம்மாவுக்கு, அம்மா கிட்டேருந்து பெண்ணுக்கு, அப்புறம் அவர்களுடைய குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தவறான கருத்தாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமிக்க உணவு வகைகளில் மாதவிடாய் ஆரம்ப காலத்தில் என்ன கொடுப்பாங்கன்னா, உளுந்து வடை கொடுப்பாங்க, உளுந்தில் பண்ண களி கொடுப்பாங்க, நிறைய அதிகமான இரும்பு சத்து இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் கொடுப்பாங்க. உடம்புக்கு வந்து இந்த புரோட்டீன், ஹை புரோட்டீன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரிதான். ஸோ அதனால எல்லா பாரம்பரியமிக்க கருத்துக்களும் தவறுன்னு சொல்லலை. ஆனால் தொன்று தொட்டு நிறைய தவறான அபிப்பிராயங்கள் இருக்கும். அதை தான் நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இதுலேருந்து மாதவிடாயும் போதே வந்து ஒரு 4 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த சுழற்சி வந்து ஒருத்தருக்கும் தனித்தனி விதமாக இருக்கலாம். 21 நாளை தாண்டிய ஒரு சுழற்சி வந்து சரிதான். ஒரு சில பேருக்கு வந்து இந்த சுழற்சியின் பொழுது அது வந்து 45 நாளாக இருக்கலாம், 50 நாளாக இருக்கலாம், இல்லை 60 நாளாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் கால அளவு சரியாக திருப்பி திருப்பி அதே கால அளவில் வருமானால் அது சரிதான் பார்த்தோம். ரெண்டாவது வந்து வெள்ளைப்படும் பொழுது, வெள்ளைப்படுவது வந்து ஒரு ஆரோக்கியமான பெண்ணுக்கு கூட வெள்ளைப்படும். ஆனால் வெள்ளைப்படும் பொழுது அந்த நிறம் மாறி இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, நமைச்சல் இருக்கிறது, வலி இருக்கிறது, அடி வயிற்றில் நீர்க்கடுப்பு இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் அதன் வெள்ளைப்படுதலின் கூட இருக்குமானால் அது ஒரு நோயின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். மகளிர் மருத்துவர்கிட்ட பார்க்கணும்னு சொன்னோம். அடுத்தது வந்து இந்த மாதவிடாய் சுழற்சியின் போது வரக்கூடிய இரத்தப்போக்கில் வந்து 3லிருந்து அதிகபட்சமாக 7 நாட்கள் வரை தான் இருக்கலாம். அதை தாண்டி இருக்குமானால், அதே மாதிரி கட்டி கட்டியாக தாண்டி அந்த இரத்தப்போக்கு அதிகமாக செல்லுமானால் அதில் என்ன பார்த்தோம், அதுவும் வந்து தவறு. நிச்சயமாக மகளிர் மருத்துவரை அணுகி பார்க்க வேண்டும் என்று பார்த்தோம். நீங்கள் கடைசியாக என்ன பார்த்தோம்னா, மாதவிடாய் வரும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அதிகமான வயிற்று வலி இருக்குமானால், தன்னை மீறிய வயிற்று வலி இருக்குமானால் நிச்சயமாக வலியின் நிவாரணத்திற்காக மருந்துகள் எடுத்துக்கொள்வதில் தவறு கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அதனால வந்து அந்த பெண்ணுக்கு பின்னால் வந்து அவர்கள் திருமண உறவிலேயோ இல்லை குழந்தை பேர்லேயோ பிரச்சனை வராதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இதான எல்லாம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் கூட மாத்திரை எடுக்கலாமாம்மா, ரொம்ப அதிகமான வலி இருக்கு அக்காவுக்கு, மாத்திரை எடுக்கலாமா, கூடாது, ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்க, பின்னால் பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை மாத்திரம் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தொடர்ச்சியாக சொல்லும் ஒரு கருத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு திருமணமான பெண் வந்து எந்த நேரம் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை நேரம் காத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு ஒரு குறைந்தது 12 மாத காலகட்டமாவது ஒரு ஆண் பெண் இருவரும் சேர்ந்து திருமண வாழ்வில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு கரு உருவாகவில்லை என்றால் மட்டும்தான் அந்த நேரம் தான் இந்த கருத்தரிப்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். அதே மாதிரி இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு மருத்துவரை அணுகும் பொழுது அந்த கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அணுகுவது நலம். நிச்சயமா வந்து தனித்தனியாக போய் பார்க்கறது வந்து அவ்வளோ சரி கிடையாது, ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அப்புறம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன, இப்போ வந்து நம்ம வந்துட்டோம், இப்போ வந்து ஒரு திருமணம் ஆயிடுச்சு, இப்போ ஒரு குழந்தை பேரும் முடிந்து விட்டது. ஆனால் வந்து இந்த ஒரு குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் நடுவில் வந்து என்ன விதமான கருத்தடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து நாங்கள் கேட்போம். இப்போ வந்து ஏன் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு காப்பர் டீ போன்ற ஒரு கருத்தடையை ஏன் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னா, முதல்ல வந்து ஒரு பதில் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்கள் குழுமத்தில் அந்த காப்பர் டீ வந்து உள்ளே போயிடலாம், அந்த காப்பர் டீனால் அதிகமான ரத்தப்போக்கு ஏற்படலாம், இதை போட்டால் பின்னால் அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டு எதோ பிரச்சனை வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்க. நான் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன், எங்களுடைய நண்பர்கிட்ட கேட்டேன், அவங்க வந்து இது வேண்டவே வேண்டாம், இது வந்து ஒரு ஃபாரின் பாடி, இதை வந்து ஏன் வந்து வயிற்றுக்குள்ளே நாம் வச்சுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. சரி, இதில் எந்த அளவுக்கு வந்து சரியான தகவல்கள்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து அப்போ காப்பர் டீ இல்லை அப்படி என்றால் வேறு என்ன கருத்தடை பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவில் இப்போ ஒரு என்ன அறுவை சிகிச்சையின் மூலமாகவே ஒரு குழந்தை எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு சிசேரியன் ஆயிருக்கு, குறைந்தது ஒரு 3 வருடமாவது ஒரு வந்து அவர்களுக்கு அந்த குழந்தை இல்லாத ஒரு நேரம் தேவை. அப்போதான் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தையை முதல் குழந்தையும் வளர்க்க முடியும், ரெண்டாவது தன்னுடைய உடல்நிலையும் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் பயப்படுவாங்க.
ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் 1 வருஷத்துலயோ 1.5 வருஷத்துலயோ கருத்தரித்து விடுவார்கள். ஸோ அப்போ என்ன ஆகுது, கையில் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும், இப்போதான் அறுவை சிகிச்சை பண்ண உடம்பாக இருக்கும். அப்போ வந்து நிச்சயமாக அவர்களுக்கு அந்த குழந்தையை மேற்கொண்டு அந்த கருவை வளர்ப்பதில் பிரச்சனை இருக்கும். ஆனால் அதனால அவர்கள் எங்களுக்கு இதற்கு கருக்கலைப்பு தேவை என்பார்கள். ஸோ இந்த கருக்கலைப்பு என்ற ஒரு பிரச்சனைக்கு ஒரு பெண் போகாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் சரி, திருமணத்திற்கு முன்னாலேயும் சரி, திருமணத்திற்கு பின்னாலேயும் சரி, குழந்தைகளுக்கு நடுவிலையும் சரி, எப்பொழுதுமே கருக்கலைப்பு என்பது ஒரு பெண்ணின் ஆரோக்கியத்திற்கு எந்த நேரத்திலையும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். மனதளவிலையும் சரி, உடல் அளவிலையும் சரி, எந்த ஒரு எண்ணங்கள் அளவிலையும் சரி, பிசிக்கலாகவும் சரி, ஒரு எமோஷனலாகவும் ஒரு பெண்ணை மிக மிகவும் வருத்தப்படுத்தக்கூடிய விஷயம், மிகவும் பிரச்சனைக்கு கொண்டு போக விஷயம் அப்படி என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு. ஸோ இந்த கருக்கலைப்பு செய்யாமல் இருப்பதற்கு ஒரு பெண் என்னென்ன செய்யணும், அதற்காக தான் சொல்கிறோம். இப்போ கருத்தடை என்று வந்தால் ஏன் காப்பர்ட்டிக்கு பயப்படுறாங்க? நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து ஒரு மகளிர் மருத்துவர்கிட்ட போய் இப்போ ஒரு கப்பிள்ஸ் வராங்க, ஒரு தம்பதியினர் வராங்க. அவங்க வந்து நீங்கள் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு 6 மாதமாக இருக்குது, சுகப்பிரசவம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் டெலிவரி தான். ஆனால் இங்கே என்ன இப்போ கருத்தடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அந்த அடுத்த குழந்தைக்கு உங்களுக்கு இடைவெளி வேணுமே, என்ன கருத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை மேடம் ஒன்றும் பிரச்சனை, இப்போ நாங்கள் வந்து அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல. ஏன் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று என்னென்ன முயற்சிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் காப்பர்ட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ஐயோ இல்லை காப்பர்ட்டி மாத்திரம் வேண்டாம் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் ரொம்ப ரத்தப்போக்கு வருமாமே மேடம், பயமாக இருக்குது எனக்கு அதை போட்டுக்கணும் அப்படின்னு அந்த பெண்கள், நிறைய பெண்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது திருப்பி தவறான ஒரு அபிப்பிராயம் தான். காப்பர்ட்டி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டீ வடிவ அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காப்பர் வயர் சுற்றிய ஒரு சின்ன கம்பி மாதிரி ஒன்று தான். ஸோ இது இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் டீ போன்ற அமைப்பை கர்ப்பப்பையின் உள்ளே மெதுவாக செலுத்தி அந்த கர்ப்பப்பையின் உள்புறம்னு சொல்கிறோம் இல்லையா, யூட்ரைன் கேவிட்டி, அந்த கேவிட்டிக்குள்ளே அழகாக போய் பொருத்திடுறோம். இப்போ பொறுத்துன உடனே என்ன ஆகுது, அந்த காப்பர் உள்ளே இருந்து அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்றாங்க ஒரு ரியாக்ஷனை உருவாக்கி அது வந்து எந்த இடத்தில் அந்த கரு வந்து அமைய வேண்டுமோ அந்த இடத்தை வந்து ஒரு ஹாஸ்டைலாக வச்சுருக்கு. ஸோ வந்து அந்த பெண் கரு உற முடியாத அளவு. ஸோ இதில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன அவர்களுக்கு நிச்சயமான ஒரு பிரச்சனை இல்லா தன்மைனா, இந்த காப்பர் டீ போடும் பொழுது குறைந்தது 2, 3, 5 வருட காலகட்டம் அவர்களுக்கு நல்ல இடைவெளி கிடைக்கிறது, கருத்தடை இருக்கக்கூடிய இடைவெளி கிடைக்கிறது. அதற்காக அவங்க எந்த மருந்துகள் எடுத்துக்கிறது இல்லை, ஊசிகள் போட்டுக்கொள்வதில்லை. ஏன்னா அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில எல்லா ஹார்மோன் போட்டுக்கிறது வந்து அத்தனை ஒரு பிரச்சனை இல்லாத விஷயம்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இடைவெளி ஒரு கணிசமான அளவு இடைவெளி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சரி, இதனால் என்னதான் ப்ராப்ளம் இருக்குது? ஏன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்கிறாங்களே, இப்போ ப்ராப்ளமே இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10,000 பேர் 1,00,000 பேருக்கு போடும் பொழுது ஒரு சிலருக்கு தானாகவே அது லூஸ் ஆகிட்டு கீழே விழுந்துடலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு அது வந்து என்ன சொல்கிறது, கீழே இறங்கி வந்து காப்பர் டீ இருக்கும் பொழுதே கூட கரு உற்று விடலாம். ஒரு சில பேருக்கு அந்த காப்பர் டீ வந்து உள்ளே சென்று அமைந்து அது சரியாக வேலை செய்யும் வரை அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்னு சொன்னோம் இல்லையா, அதனால இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கலாம். ஆனால் இது சாதாரணமாக குறைந்து முதல்ல ஒரு 3 நாள் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பின்னால் 5 நாளோட முடிந்து விடும், அதிகமாக போய்கொண்டே இருக்காது. அதே மாதிரி வேற எந்த வந்து எல்லாருக்குமே அது வயிற்றுக்குள்ளே போயிட்டு அறுவை சிகிச்சையில் முடியாதெல்லாம் கிடையாது. அது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கலாம், பாசிபிலிட்டி இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு 1,00,000 இருந்தால் ஒருத்தருக்கு நடக்கலாம். அப்போ மற்ற அந்த 1,00,000 பெண்களுக்கும் அதனால் வரக்கூடிய நன்மைகள் தான் அதிகமே வழிய தீமைகள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு கருத்தடை வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நல்ல மகளிர் மருத்துவரை அணுகி உங்கள் இருவருக்கும் தம்பதியினர் இருவரும் கலந்து ஆலோசனை செய்து மருத்துவர்கிட்டையும் நல்ல ஆலோசனை செய்து அவர்களின் அறிவுரையின் பேரில் அவர்களின் அந்த என்ன சொல்றது உங்களை பரிசோதனை செய்வதின் பேரில் நிச்சயமாக ஒரு காப்பர் டீயை செய்து சரியான இடைவெளிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் செம்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. வணக்கம்
வணக்கம் நேயர்களே. இப்போ அசைவ முறை சாப்பிட்றவங்க அப்படின்னு எடுத்தா ஒரு 100 பேரில் 80லேருந்து 90 பேர் நாங்கள் அசைவம் சாப்பிட்றோன்னு தான் சொல்கிறோம். இப்போ அசைவ முறை சாப்பிட்றவங்கள எவ்வளோ நாள் நீங்கள் ஒரு வாரத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் 100 பேரில் 70 பேர் இல்லை 75 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாரத்தில் 2 தடவை சாப்பிடுவோம் இல்லை 1 தடவை சாப்பிட்றோம் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வாரத்தில் 5 நாள் இல்லை 6 நாள் சைவமாக தான் சாப்பிட்றாங்க. ஸோ அசைவ முறை சாப்பிட்றவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை, சிக்கன், ஃபிஷ்ஷு, மட்டன், அப்புறம் சிலர் பீஃப் எடுக்கிறாங்க, இல்லைன்னா இந்த ஃபிஷ்ஷு, ப்ரானு, கிராபு இதெல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ இயற்கையில் பார்த்தீங்கன்னா பருப்பு 100 கிராமில் எந்த அளவு புரத சத்து இருக்கோ அந்த அளவு மாவு சத்து இருக்கு. ஆனால் அசைவ முறையில் எந்த உணவு எடுத்தீங்கன்னாலும் எந்த அளவு புரத சத்து இருக்கோ அந்த அளவு கொழுப்பு சத்து இருக்கு. இப்போ நான் வெறும் பருப்பு ஒரு சப்பாத்திக்கோசரம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் தாளிச்சிட்டு நான் பருப்பை வேக வச்சு நான் சப்பாத்திக்கு பருப்பு பண்ணி சாப்பிட்டுடலாம். பட் இதே சிக்கன் அப்படின்னு சொன்னால் கிண்ணத்தில் தான் எண்ணெய் ஊற்றுறாங்க. ஒரு கிண்ணம் இல்லை 2 கிண்ணம் எண்ணெய் ஊற்றுறாங்க. இப்போ ஃபிஷ் அப்படின்னு சொன்னாலே ஈக்குவல் டு ஃப்ரை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ப்ரான் அப்படின்னு சொன்னாலே ஈக்குவல் டு ஃப்ரை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. இப்போ ஃபிஷ் எடுத்திங்கன்னா அது தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு பண்டம். அதை எண்ணெயில் போட்டு வறுத்தோன்னா அது நிறைய எண்ணெயை குடிக்கும். அப்போது நம்ம உணவை எடுக்கிறச்சே இயற்கையில் ஃபிஷ்ஷில் நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. அதுக்கும் மீறி நம்ம சமைக்கும் முறையினால் நிறைய கொழுப்பு சத்து ஏறிடுது. இப்போது முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க. அதனால ஃபிஷ் பண்ணினாலும் சரி மட்டன் பண்ணினாலும் சரி கட்டாயம் அந்த உணவில் மதிய உணவாக இருக்கட்டும் நைட் உணவாக இருக்கட்டும் காய் நிறைய சாப்பிடுவாங்க. ஏன்னா 30 பேர் இருக்கிறதுல எத்தனை கிலோ வாங்க முடியும் ஃபிஷ்ஷோ சிக்கனோ, அதனால நிறைய காய் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சிக்கன் பிரியாணி மட்டன் ஃப்ரைங்கிறாங்க, இல்லை மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை அப்படிங்கிறாங்க. ஸோ காய்ங்கிறதே அந்த உணவில் கிடையாது. இந்த மாதிரி சாப்பிட்டா அவங்க நிறைய கொழுப்பு சத்து ஏறி அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சிக்கன்லேயோ ஃபிஷ்லேயோ முட்டையிலையோ ப்ராப்ளம் இல்லை, நம்ம செய்யும் முறையில் ரொம்ப எண்ணெய் எடுக்கிறோம். 2வது அதோடு சாப்பிடக்கூடிய பண்டங்களும் இந்த மாதிரி ஹை ஃபேட் பண்டமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம ஜாகிரதையாக கவனிச்சுக்கணும். இப்போ சிக்கன் அண்ட் ஃபிஷ் எடுத்திங்கன்னா இது மற்ற உணவை விட நல்ல உணவு. ஏன்னா சிக்கனில் இருக்கிற கொழுப்பு சத்து இருதய நோய்க்கு நல்லது, அதே மாதிரி ஃபிஷ்ஷில் இருக்கிற கொழுப்பு சத்து. இப்போ மீனே எடுத்தால் சின்ன மீனில் இருக்கிற கொழுப்பு சத்து இருதய நோய்க்கு நல்லது. அதனால தான் ஜப்பான் நாட்டை எடுத்திங்கன்னா அவங்க சின்ன சின்ன மீன் நிறைய எடுக்கிறதுனால அவங்களுக்கு இருதய நோயே ஜாஸ்தி அந்த ஊரில் கிடையாது. அவங்க ஃபிஷ்ஷை ராவாக வேற சாப்பிட்டுடுறாங்க, இல்லை ரொம்ப கம்மியாக அதை வேக வைக்கிறாங்க, அதில் இருக்கிற கொழுப்பு சத்துலேயே அதை வேக வச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கு வியாதி வரல. நம்ம ஊரில் ஃபிஷ்ஷு பெருசாக இருந்தால் ரொம்ப விரும்புகிறாங்க, ஏன்னா அதில் போன் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு அதை எண்ணெயில் போட்டு வறுக்கிறாங்க. ஸோ இந்த 2 ப்ராப்ளம்னால நம்ம ஊரில் இருதய நோய், ஃபிஷ்ஷில் இருக்கிற எண்ணெய் கம்மி எண்ணெய், அதில் இருக்கிற எண்ணெய் ஹார்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம், இருதய நோய் வராது. ஆனால் அதை சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி. அது என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோங்கிற பொறுத்து அது இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸும் முக்கியம். இப்போ முட்டையை பொறுத்தவரையிலும் முழு முட்டை 3 தடவை வாரத்தில் சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தினம் முட்டையை சாப்பிட்றது இது ப்ராப்ளம் தான். ஏன்னா முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவில் கொலஸ்ட்ரால் சத்து இருக்குது. இது நிறைய சாப்பிட்டா அந்த அளவுக்கு நம்ம ஓடி அந்த கொலஸ்ட்ரால் சத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உட்கார்ந்த சேர்லேருந்து நகர்றதே கிடையாது. அதனால அசைவ முறை சாப்பிட்றவங்க கலோரி ஜாஸ்தி தான் வருது அவங்களுக்கு. அதனால அவங்க உடல் பயிற்சி கட்டாயம் செய்யணும். இப்போ ஒரு டைகர் எடுத்திங்கன்னா அது ஒரு நாளைக்கு சாப்பிட்டுடுச்சுன்னா மற்ற 2 நாள் சாப்பிடாது. அது டைஜஸ்ட் ஆகி திருப்பி பசி எடுக்கிறதே தான் அடுத்த உணவுக்கு அது எழுந்து கிளம்பும். நம்ம அந்த மாதிரி இல்லை. நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடுறோம். அதுக்கப்புறம் திருப்பி நைட்டு
என்ன சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ப்ராப்ளம். ஸோ சைவம்ல அசைவம் கெடுதல், சைவம் நல்லதுன்னு தப்பான கருத்து. ஆனால் எந்த மாதிரி நம்ம அசைவ உணவை பண்ணுறோம் இந்திய நாட்டில், அதுதான் ப்ராப்ளம். நம்ம ரொம்ப மசாலா போட்டு ரொம்ப எண்ணெய் போட்டு அதில் அந்த உணவில் காயே எடுத்துக்காத சாப்பிட்றதுனால, இப்போ பார்த்தீங்கன்னா லண்டன் இல்லை யூஎஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக ஒரு பெரிய சிக்கனை சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆறுதில்லை. ஏன்? அந்த சிக்கனை அதில் இருக்கிற கொழுப்பு சத்துலேயே அவங்க வேக வச்சிடுறாங்க. அது அப்படியே அவனுக்குள்ளே தள்ளி வேக வச்சு அது மேலே கொஞ்சோண்டு ஒரு மசாலா போட்டு சாப்பிட்றாங்க. நம்மளை மாதிரி எண்ணெயை போட்டு குளிப்பாட்டி சாப்பிட்றது கிடையாது. அதே உணவில் சாதமும் கிடையாது, சப்பாத்தியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் காய் வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நார்மல் நாளில் 1 கப்பு 1.5 கப் சாதம்னா சிக்கன் பிரியாணின்னா 4 கப் சாதம் சாப்பிட்டுடுறோம். இதுதான் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் வந்து ஓவர் ஈட்டிங் ஆஃப் நான்வெஜ் அண்ட் அதை எப்படி நம்ம தயாரிக்கிறோம். அதில் இருக்கிற எண்ணெயை சிறிய அளவு போட்டு நம்ம தயாரித்தா வாரத்தில் 2 தடவை சாப்பிட்டா கூட ப்ராப்ளம் இல்லை. அசைவ முறை சாப்பிட்ற அந்த உணவில் கட்டாயம் காய் இருக்கணும். காய் சாப்பிட சாப்பிட அந்த உணவில் இருக்கிற கொழுப்பு சத்து கம்மியாயிடும். கலைஞர் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் பற்றி தான். உங்களோட ஹேருக்கு நீங்கள் ஒரு நாள் இந்த ஹீட் கிளைமேட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன மாதிரி விஷயம் பண்ணலான்னா, இப்போது ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், இன்னொரு நாள் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணலாம், இன்னொரு நாள் ஹென்னா அப்ளை பண்ணலாம். இது மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் உங்களுக்கு ஹேர் நல்லா சாஃப்ட்னாக ஆகும் அண்ட் நல்லா ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கும், ப்ளஸ் அது வந்து சாஃப்ட்னிங் கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆலிவ் ஆயிலில் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க அதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் போயிடும். இன்னொன்று ஹென்னா யூஸ் பண்ணலாம். ஹென்னா எப்படின்னா உங்களோட ஒயிட் ஒரு க்ரே ஹேர் வந்து ப்ரௌன் ஆக்கும். அப்புறம் போக போக ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது பிளாக்கன் ஆகும், ப்ளஸ் க்ரே ஹேர் வர்றது வந்து தடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான அந்த என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ எல்லாமே சரியாயிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நான் குக்கரி பண்ண போனது முட்டை பாலடை. அதுக்கு வேண்ட தேவையாக பொருட்கள் மைதா மாவு, சர்க்கரை, நட்ஸு, தேங்காய் துருகியது, முட்டை, எண்ணெய், உப்பு. முட்டை பாலடைக்குள்ள அந்த மாவு தயாரிக்கிற விதம் எப்படி பார்க்கலாமே. இது மைதா மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சுகர் போட்டால் போதும். இந்த மாவில் கொஞ்சம் அதிൻ്റെ பேலன்ஸ் தெரிவிக்காது. மைதா மாவிலுக்கு கொஞ்சம் ஸ்பாஞ்சு மாதிரி பண்ணதுக்கு, அதாவது அதில் ஒரு இனிமேன்னு சொல்லலையா, அதுக்கு தான் இது கொஞ்சம் போட்டால் போதும். தண்ணி, இது பேன் கேக்குன்னு சொல்லி அதுதான் அதே மாதிரி தான். நான் கொஞ்சம் தோசை மாவு மாதிரி, அப்புறம் கொஞ்சம் முட்டை. அதாவது நான் இப்போ 1 கப்புக்கு தான் எடுத்திருக்கிறது. 1 கப்புக்கு 1 முட்டை போடலாம். நல்லா அடித்து நம்ம சாதாரண ஸ்பூனில் அடித்தா போதும். அதில் அந்த முட்டை இது கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். அதனால தான் எல்லாமே இது மாவும் இந்த தண்ணி முட்டை எல்லாமே சேர்ந்து ஒரு தோசை மாவு பருவத்தில் ஆயிடும். தண்ணி கொஞ்சம் கூடி வேணும். அதாச்சும் இது சிலவங்களை அரிசி மாவுலானுங்க பிடிக்கிறவங்களுக்கு அரிசி மாவுலையும் செய்திடலாம். அரிசி மாவுலையும் செய்தாலும் இதே டேஸ்ட் தான் வரும். அதே இது மைதா, அது அரிசி, அത്ര தான் டிஃப்ரெண்ட்டு.
நல்லா கட்டையெல்லாம் தோசை மாவு பருவத்தில் கொஞ்சம் லூஸில் செய்யணும். கட்டையே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூடி கட்டை இருக்கக்கூடாது. என்னாச்சா அது மாவு நம்ம பரத்தும்போது தனித்தனியாയിട്ട് பாலும் மாதிரி சில இடங்களில் வந்துடும். அதுக்கு தான் நம்ம നല്ലോണം இந்த மாதிரி கை கொண்டு, அதாவது ஸ்பூனு கொண்டோ இது கொண்டோ ஒன்றுமே வேண்டாம், நம்ம கையில் தான் இது செய்யணும். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லவண்ணம் சூடாக வேண்டாம். இனி இப்போ வெஜிடேரியன்ஸ் ஆனுங்க அந்த மாவில் நீங்கள் முட்டை சேர்க்க வேண்டாம். இது இந்த முட்டை பாலடன்னு சொல்லும்போ இது சாதாரண முஸ்லிம்ஸ் ஃபேமிலிக்கு கல்யாணம் முடிச்சு வரும்போ அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு பலகாரம் தான் இது. ஸ்டவ் நல்லா சூடாகில்ல, கொஞ்சம் கூடி. அப்போ இந்த மாவு கட்டையாகக்கூடாது, இப்படி இலக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் நம்ம அரிசி மாவுலங்க இப்படி இலக்க தேவையே இல்லை, அரிசி மாவுல செய்யணுங்க. நல்லா நைஸாகி இப்படி பரத்தலாம். இந்த முட்டை பாலாம் சொல்லும்போது பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரும்போ நம்ம எப்பவுமே பாலும் பழமும் கொடுக்கும் இல்லையா, அந்த பால் சாப்பிட்டு முடிச்சதும் இந்த பலகாரம் தான் கொடுக்கும். ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில எப்பவுமே ஒரு முஸ்லீமா ஜனிச்சுனாங்க அவங்களுக்கு இந்த பலகாரம் தெரியும். அப்போ மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் கேறி வரும்போது நம்ம ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கின்றது. ஃபர்ஸ்ட் இது இந்த பால் குடிச்சு சாப்பிட்ட அப்புறம் இந்த முட்டை பாலை கொடுக்கணும். பின்ன எப்பவுமே மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும்போது எப்பவுமே இந்த முட்டை பாலடா அவங்களுக்கு கொடுத்தணும். மாப்பிள்ளைக்குன்னு சொல்லும்போது ஒரு விசேஷ பலகாரம் தான் இது. இது எல்லாரும் முஸ்லிம்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் செய்து பார்க்கணும். எந்த எண்ணெய் வேണമെങ്കിലും എനിക്ക് നെയ്യാണെങ്കിൽ ഈ കൊളസ്ട്രോളൊക്കെ ഉള്ളത് കൊണ്ട് ഞാൻ ഇപ്പോൾ നെയ്യ് நிறைய பேர் இது பார்த்துட்டு நான் இப்போ நெய் யூஸ் பண்ணேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணுறேன். பசங்களுக்கு நெய் கொடுத்துடுங்க. கொலஸ்ட்ரால் உங்களுக்கு நெய் யூஸ் பண்ண வேண்டாம், உடம்புக்கு நல்ல இல்லை அது. இது இப்போ நம்ம இப்போ நல்ல சூடு டைமில் தான் நமக்கு இந்த தேங்காய் நிறைய போடணும். தேங்காய் நிறைய போட்டு மெயின் ஆயிட்டு சக்கரை. இந்த கேஷ்நட் നമ്മുടെ കയ്യിൽ என்னெல்லாம் நட்ஸ்கள் இருக்கணும் அதெல்லாம் போடலாம். இப்படிதான் இதை நீங்கள் ரோல் பண்ணி இப்படிதான் சாப்பிடணும். இப்படி இப்படிதான் இது நம்ம உள்ளிலிக்கு, அதாவது இந்த ஓரம் உள்ளிலிக்கு முட்டைப்பாலில் இந்த ஓரம் உள்ளிக்கு போகக்கூடாது. இதுதான் இதுக்கு கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணலாம். இதுதான் நம்ம டேஸ்டாய முட்டை பாலடா. எல்லாரும் செய்து சாப்பிடுங்க. என்னாச்சும் இந்த முட்டை பாலடா நிறைய பேருக்கு தெரியல, முஸ்லிம்ஸ் மட்டும் தான் தெரியும்னு நிறைய பேர் சொல்றேன். எங்களுக்கும் தெரிய வைக்கணும்னு நிறைய பேர் கேட்டையில இருந்தா நான் பண்ணி தந்தது. இது உள்ள இருக்கிற ஃபில்லிங் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிம்பிள் ஆயிட்டு நம்ம வீட்டுல எல்லாருக்கும் செய்யலாம். இதெல்லாம் செய்து பார்க்கணும். ஒரு டேஸ்டாய முட்டை பாலடா செய்ய. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிவகாமியின் சிறப்பு வணக்கம். இதோ உங்களுக்காக என் மலரும் நினைவுகள், ஒரு சின்ன கவிதையாக. மலரும் நினைவுகள். பின்தூங்கி முன்னெழுவாள் பெண். இலக்கியம். தமிழ் இலக்கியம் படித்ததில்லையா? அதட்டினார் அதிகாரி. பின்தூங்கி முன்னெழுவாள் பெண். இலக்கியம். தமிழ் இலக்கியம் படித்ததில்லையா? அதட்டினார் அதிகாரி அலுவலகத்திற்கு தாமதமாய் வந்ததற்கு. பின் என்ன படித்தீர்கள்? கோபம் கொப்பளித்தது. ஆங்கில இலக்கியம் ஐயா.
ஆங்கிலம் ஆங்கிலம் ஆங்கிலம். அவன் ஓடிவிட்டான் அவன் நாட்டுக்கு. ஆனாலும் இந்நாட்டில் ஆங்கிலம் ஆங்கிலம். அடிமை புத்தி போகவே இல்லை. நேரத்துக்கு வரவும் தெரியல. ஐயா, எல்லா பேருந்தும் தினமும் தாமதமாகவே வருகின்றன. புகைவண்டிக்கு என் மேல் என்ன பகையோ? ஐயா, எல்லா பேருந்தும் தினமும் தாமதமாகவே வருகின்றன. புகைவண்டிக்கு என் மேல் என்ன பகையோ? வருவதே இல்லை. இல்லை, பின் நான் மட்டும் சரியாக காலை 10 மணிக்கு எப்படி அலுவலகம் வருவது? பயத்தை மூட்டை கட்டிவிட்டு வீரத்தை காட்டினேன் அதிகாரியிடம். பயத்தை மூட்டை கட்டிவிட்டு வீரத்தை காட்டினேன் அதிகாரியிடம். அலறினார் அதிகாரி. பேருந்து வராது, புகைவண்டி வராது, ஆட்டோக்காரன் மீட்டருக்கு அதிகமாகவே கேட்பான். பேருந்து வராது, புகைவண்டி வராது, ஆட்டோக்காரன் மீட்டருக்கு அதிகமாகவே கேட்பான். நீங்கள் மட்டும் கண்டிப்பாக 10 மணிக்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டும். என் ஆணை புரிந்ததா என்றார். 10 மணிக்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டும். என் ஆணை புரிந்ததா என்றார். காலையில் 10:30 மணிக்கு அலுவலகம் வருவது, மாலையில் 5:30 மணிக்கு பைய தூக்கிக் கொண்டு பைய வெளியேறுவது. காலையில் 10:30 மணிக்கு அலுவலகம் வருவது, மாலையில் 5:30 மணிக்கு பையை தூக்கி கொண்டு பைய வெளியேறுவது. போரூரிலிருந்து வருகிறாராம் போர் புரிய. போரூரிலிருந்து வருகிறாராம் போர் புரிய. அதிகாரியின் ஆங்கார முணுமுணுப்பு ஓங்காரமாய் காதில் ரீங்காரம் செய்தது. அதிகாரியின் ஆங்கார முணுமுணுப்பு ஓங்காரமாய் காதில் ரீங்காரம் செய்தது. அதிகாரிகளே, ஆண் அதிகாரிகளே, பெண்கள் எப்போது அலுவலகம் வருகிறார்கள் என பார்க்காதீர்கள். ஆண் அதிகாரிகளே, பெண்கள் எப்போது அலுவலகம் வருகிறார்கள் என பார்க்காதீர்கள். பெண்கள் அலுவலகத்தில் எப்படி வேலை செய்கிறார்கள் என்று பாருங்கள். பெண்கள் அலுவலகத்தில் எப்படி வேலை செய்கிறார்கள் என்று பாருங்கள். உண்மை விளங்கும். நன்றி, வணக்கம்.